சாட்சிகளை சொல்லுவேன். அந்த சாட்சி எப்படின்னா என் வாழ்க்கையே சாட்சி தான். சின்ன வயசுலேருந்து எல்லாமே சாட்சியாகவே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு இடமும் இயேசு வந்து நம்மளை காப்பாற்றி தப்பிக்க விட்டுருக்காரு. ஒரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தப்பிக்க விட்டுருக்காரு. ஒரு உதாரணம் சொல்லப்போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய துணைவியா விஎன் ஜானகி, அவங்க தான் தமிழகத்தின் பெண் முதல்வர். அவருடைய தாய்மாமன் பையன் தான் நான். அதாவது எங்கள் அப்பாவுடைய அக்கா பொண்ணு தான் விஎன் ஜானகி. அவங்க தான் கூப்பிட்டு வந்து சினிமாவில் நடிக்க வச்சார். எங்கள் அப்பா தான் சினிமாவில் கொண்டு வந்தார். பெரியவர் நடிகை ஆக்கினார். பெரியவர் கொண்டு போல எங்கள் அப்பா தான் கூட சைனிங் அத்தாரிட்டி வரைக்கும் எங்கள் அப்பா தான். அப்போ எம்ஜிஆர் அப்பா அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஜானகிமா டாப் ஸ்டார். எம்ஜிஆர் அப்பா அப்கமிங் ஆர்டிஸ்ட். அப்போ எம்ஜிஆர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி விரும்புகிறாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்ல முடியாது, நீ வந்து பணத்துக்காக விஎன் ஜானகியை கல்யாணம் பண்ண ஆசைப்படுற, முடியாது, தடுத்துட்டாரு. ஆனால் அவர் எம்ஜிஆர் எவ்வளோ சொன்னார். நான் என் பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சாப்டர் எழுதியிருப்பார். கார்டியன் பாருங்க, சம்மதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் எங்கள் அப்பா நல்லா படித்தவர், அவரே கோர்ட்டில் இங்கிலீஷில் வாதாடுவார். கேஸில் ஜெயிச்சிட்டார். எம்ஜிஆர் தோத்துட்டார். அதான் உண்மை. 14 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவியா லீகலான ஒரு சட்டம் அனுமதிக்கப்பட்டது. அது வரைக்கும் 15 வருஷம் கணவன் மனைவியே கிடையாது, ஒன்றாக வாழ்ந்தாலும். அப்போ எங்கள் அப்பா வாழ்க்கையில் கேஸில் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டாரு. எம்ஜிஆர் கேஸில் தோத்துட்டாரு, ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரு. அதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவன் நான். என்ன ஒரு விஷயம், அதில் சந்தோஷமான விஷயம்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள். சின்ன வயசுல 13 வயசுல கேரளா, எங்கள் ஊர் பேரே கேரளாவில் புத்தன் குரூஸ், அதான் பேரே, கேரளாவில் பேரே. அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. 13 வயசுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சினிமாவில். அவங்க ஒரு 2 தங்கச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு அக்கா மட்டும் அங்கே இருந்துட்டாங்க. அங்கே தங்கைங்க வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது, அந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியும். பக்த மீரா படத்தில் எம்.எஸ். சுப்புலட்சுமி முதல் படமும் கிருஷ்ணராக வருவாங்க. சக்கரதாரியில் அந்த குழந்தை எங்கள் அண்ணன் தான் நடித்தான். அந்த சேத்துல போட்டு மெரிப்பார் நாகியா, புஷ்பம்மா நடிச்சிருப்பாங்க. அது எங்கள் அண்ணன் தான். அதில் எங்கள் அம்மா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி, சந்திரலேகா, அந்த காலத்து இப்போ சொல்கிறாங்களா பேன் இண்டியா மூவின்னு, அப்போவே பேன் இண்டியா மூவி எடுத்து எஸ்.எஸ். வாசன். அதில் ட்ரம் டான்ஸ், அதில் எங்கள் அம்மா டான்ஸ் ஆடிருக்காங்க. அப்புறம் தனியாக நாடக குழு வச்சாங்க, நடன குழு வச்சாங்க. பாம்பேலாம் போய் டான்ஸ் ட்ராமாலாம் நடத்தினாங்க. தனித்தனியாக சீன் செட்டுகள் வரைந்து வாடகை கொடுவாங்க. அப்படி இருக்கும்போது மனோகர் சாரோட RS மனோகர் மூர்த்தி நாடக காவலர், அவருடைய மனோகர் படத்தில் ஒரு 5 வயசு பையன் ஒருத்தன் போகணும்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா அனுப்பிச்சாங்க. அப்படி நான் போய் நாடகத்தில் சேர்ந்தேன். ஒரு 5 வயசு 6 வயசுல சேர்ந்துட்டு ஒரு 8-9 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 டிராமா நடிச்சிருக்கேன் நான் நாடகம். சின்ன வயசுலேயே ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாமல் 62, கிட்டத்தட்ட 32 வயசு எங்கள் அம்மாவுக்கு. சீன் செட்லாம் வரைஞ்சாங்க. ஒரு நாள் சீன் செட்டெல்லாம் மொத்தமாக எரிஞ்சு போச்சு. அந்த கவலையிலே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க டோட்டலாக. சின்ன வயசுலேயே நான் வந்து தாயில்லா பிள்ளை ஆகிட்டேன். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் மறுமணம் செஞ்சுக்கலாம். அவரும் வெக்ஸாகி வீடு ஒன்றுமே இல்லை. நாங்கள்லாம் அப்படியே எங்கன்னா பெரியம்மா விட்டியா, சரி சித்தி விட்டியா, அக்கா விட்டியா சுற்றிட்டு இருப்போம். எங்களுக்கு வீடே கிடையாது. கோடம்பாடு ஸ்டேஷனில் நியூஸ் பேப்பர் போட்டு தூங்கிட்டு இருப்போம் நாங்கள். அதான் உண்மை. அந்த அளவுக்கு வறுமையை எங்களை வாட்டியது. அந்த வறுமையில் நான் இருந்துட்டு நானும் மனதில் வந்து சினிமாவில் வரணும் ஒரு சின்ன எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. அப்போ உழைத்து கடைசியில் நான் செய்யாத வேலையே கிடையாது. ஹோட்டலில் வேலை செஞ்சிருக்கேன். இங்கே மவுண்ட் ரோட் செரமனி ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். மொசைக் வேலை செஞ்சுருக்கேன். ஃபிட்ரு வேலை செஞ்சுருக்கேன். கார்பெண்டருக்கு ஹெல்ப்பராக வேலை செஞ்சுருக்கிறேன். எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் மனதில் புதிய குறிப்பிட சின்ன வயசுல சினிமாவில் ட்ராமாவில் விட்டாங்க இல்லையா, அந்த ஆசையில சினிமாவில் நடிக்கிறது ஒரே ஆசையிலே அப்படியே அதே இடத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். சொந்தமாக நாடகம் நடத்தணும், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் காரைக்குடி நாராயணத்தை போய் ஒரு வழியா ரொம்ப கஷ்டம். ஒரு சைக்கிள் உடஞ்ச சைக்கிள் கன்னிராசி படத்தில் பார்க்கலாம். அப்படியே அந்த சைக்கிள் எடுத்து நான் ஒரு வீடு திருவா போவேன். ஒரு டேரக்டர் வீடாக போவேன் பல வருஷங்கள். இப்போ கடைசியாக காரைக்குடி நாராயண அசிஸ்டன்ட் சேர்ந்தேன். சேர்ந்த உடனே சரி வா அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டார். நாடகம் நடத்த அனுபவம் இருக்குது. சேர்ந்து முதல் நாள் போய் ஷூட்டிங் நடக்குது. முதல் நாள் போகிறேன். நான் தான் வசனம்லாம் எழுதி கொடுப்பேன். வசனம் நல்லா எழுதுவேன். அப்புறம் அப்போ நான் வந்து கொஞ்சம் மெட்ராஸ்லேயே பிறந்து வரதுனால எனக்கு மெட்ராஸ் பாஷை ரொம்ப நல்லா வரும். அப்போ ஆட்சி மனோரமா வெளிநாடு நடிக்கிறாங்க. எஸ்வி சேகர், மனோஜித்தா ஹீரோயின். அப்போ ஆட்சிக்கு நான் டைலாக் சொல்லி கொடுக்குறேன். பஜாரில் உஜாரெலாம் போனால் வெஜாராக வந்துடுமா அப்படின்னு. அவங்க நல்லா இருக்குப்பா டைலாக், யார் எழுதுச்சு? நான் தான் எழுது. நல்லா இருக்குண்ணா, சூப்பர் இப்படியா அப்படி டெவலப் பண்ணி வச்சு டைலாக்லாம் டெவலப் பண்ணுறோம். ஒரு நாள் டைலாக் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணோம். இந்த பால்காரர் பண்ணதுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அப்போ கேரக்டர் தம்பி நீயே நடிச்சிரு அப்படின்னு ரமேஷ் நடிச்சு. சரி நான் போய் நடிச்சிட்டேன் அந்த கேரக்டர். அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆச்சுக்கு. நீயே நடிக்கிறப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் நடிச்சு முடிச்சுட்டேன். முடிஞ்சது சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சோடனே ஷூட்டிங் முடிஞ்சு முதல் நாள். அப்போ எல்லாரும் அசோசியேட் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் வந்துட்டாங்க.
ரமேஷ் கண்ணா உனக்கு இருக்கிற லக்கு யாருக்குமே கிடையாது. முதல் நாள் இப்பதான் ஸ்டுடியோக்குள்ள அசிஸ்டன்ட் டைரக்டரா வர, உதவிக்குள்ள இப்பதான் வர, அன்னைக்கு நீ நடிகன் ஆயிட்ட. அப்போ ஒரே நாள்ல டைரக்டர் ஆயிட்ட, நடிகன் ஆயிட்டேன்னு என்னை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துனாங்க. அதான் பெரிய ஒரு அதிசயமான காரியம். ஆனா அந்த படம் 5 நாளுக்கு மேலே ஷூட்டிங்கே நடக்கல. ஓகேவா, வாழ்க்கையில படமே நடக்கல. அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணேன், நிறைய டைரக்ட் எழுதினேன், வசனங்கள் எழுதினேன், என்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா படங்கள் ஓடும் வரும் வராது. ஆரம்பம் வாழ்க்கை அப்புறம் ரவிக்குமார் சேர்ந்து எப்படி வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் 87. நான் சொல்றேன் 87 டைரக்ட் பண்ண உடனே என்னை வந்து பொண்ணு பார்த்து சொன்னாங்க. என் மனைவி இப்போ பார்த்துட்டு பொண்ணை பார்த்து நல்லா இல்லை அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் என்ன கேட்டாங்க, இவர் பெரிய மன்மதன், இவர் ஒரு அழகான ஒரு பொண்ணு, பிஎஸ்டி மியூசிக் டைரக்டர், அவருடைய பொண்ணு நான். அவருடைய பொண்ணு நல்லா என்னடா நான் டைரக்டரான படம் தான் நடிக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி சுத்திட்டு இருக்காங்க சினிமாவில். ஒரு லட்சத்தோட ஆகாம கல்யாணமே ஆகாது. கட்சியில பைசா கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற நேரத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வயசா எப்படி கொடுப்பாங்க பொண்ணு. அப்படி சொல்லிட்டு அப்ப 2 வருஷம் கழிச்சுமா சென்சார் ஆயிடுச்சு படம். அப்போ ஒரு நம்பிக்கை வந்து சரி படம் சென்சார் ஆயிடுச்சே, அப்போ ஓகே நம்ம கல்யாணம் பண்ணான்னு அதே பொண்ணு மறுபடியும் கேட்கணும். இப்போ எங்கள் அக்காங்க எல்லாம் போய் சேர்ந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சம்மதிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு. கல்யாணம்லாம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணேன், எல்லாம் சொன்னேன் கல்யாணம் ஆன அதிர்ஷ்டம், மனைவி வந்து நேரம் உனக்கு படம் வந்துடும்னாங்க. படம் வரல. ஓகேவா, சுத்தமாக வரல. புரிஞ்சா? அப்போ எங்கள் பெருமை வராங்க ஊர்ல இருந்து, கேரளாவில். அவங்க பக்கம் கிறிஸ்டின் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, அப்போ 62 வருஷம் நடக்கிற கதை இது. 87 இந்த கடவுளெல்லாம் நீ கும்பிடாத. எங்கள் அம்மா வந்து தலையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் பிள்ளையார் கோயில் இருக்கும், என் தலையும் தண்ணி ஊற்றிடுவாங்க. 2 பேரும் நினைச்சுக்கிட்டே போவோம். அப்படியே அங்கே போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அப்படி 40 நாள் வேலை இருப்பாங்க. ஐயப்பன் பூஜை என்னென்னமோ பண்ணுவாங்க, நடக்கல. ஆனால் எங்கள் அம்மா 32 வயசுல அல்பாயசா செத்துட்டாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா வந்து தான் சொல்லுவாங்க, டே நீ வந்து உண்மையான தேவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து, அதை நீ நம்பு, அதை நீ பிடிச்சிக்கோ, அவர் உன்னை கண்டிப்பா உயர்த்துவார். அதை நம்பி நான் சேர ஆரம்பிச்சேன். அப்போ ஏஜிஎஸ் சர்ச், மோகன் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆரம்பிக்கிறார். இப்போ சைதாப்பேட்டில் பெரிய சர்ச் இருக்கு இல்லையா, நந்தனத்தில் ஒரு சின்ன ரூம், இதை விட சின்ன ரூம்ல அவர் ஆரம்பிக்கிறார். அதுல நாங்கள் பிரைம் மெம்பர்ஸ், நாங்கள் தான் போவோம். டெய்லி போடப்பாடு நடந்து போவோம் சைதாப்பேட்டை வரைக்கும், சர்ச் அட்டன் பண்ணிட்டு வரும். அப்போவே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது கர்த்தரை என்னை காப்பாற்றுவார். ஆனால் கல்யாணம் ஆகி படம் வரல. 11 செப்டம்பர் ஞாபகம் வச்சுங்க. அதே டேட்ல என் பெரிய பையன் பிறக்கிறான். ஆஹா, எல்லாம் சொல்லி லக்குடா அவனுக்கு. கல்யாண நாளே ஒரு பையன் பிறக்கிறான்னா அது அதிர்ஷ்டம் அர்த்தம். உன் படம் வந்துடும் பாரு. நான் பையன் பிறந்துட்டான், படம் வரல. சுத்தமா வரல படம். ஏன்னா அது அதே டேட்ல பிறந்தா அவன் அதிர்ஷ்டம் ஒன்றும் காணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா 2ஆம் பையன் பிறக்கிறான். எல்லாம் சொல்றாங்க, தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடை மகன், பழமொழி. எப்பவுமே அப்பாவுக்கு கடைசி பிள்ளை தான் பிடிக்கும், அம்மாவுக்கு மூத்த பிள்ளை தான் பிடிக்கும். அதனால உங்களுக்கு 2ஆம் பையன் அதிர்ஷ்டம்டா. 20,000 வரைக்கும் கவலைப்படாம படம் வந்துடும். எப்போ 87 நடக்கிற விஷயம். 87, 88, 89 ஆயிடுச்சு பையன் பிறக்கும்போது. 2ஆம் பையன் சரி ஓகே, எப்படி 2ஆம் பையன் பிறந்தா கல்யாணம் நடக்கும், எப்படி இருந்தாலும் பையன் படம் வந்துடும், பெரிய டைரக்டர் நினைச்சேன். படம் வரலையே. அப்புறம் என் பையன் 2ஆம் பையன் பள்ளிக்கூடம் சேர்ந்தான், காலேஜ் சேர்ந்தான். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறக்க போது இன்னும் அந்த படம் வரவே இல்லை. நான் வச்சேன். புரியுங்களா? அதனால வந்து வாழ்க்கையில தோல்விகளை அதிகமா சந்திச்சோம். ஆனா அந்த ஒவ்வொரு தோல்வியிலும் நான் நம்புறவர் ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பிதான் நான் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒரு டைம் அப்படிதான் நடத்துவேன். அப்படி இருக்கும்போது தான் நான் ரவிக்குமார் சார் வேலைக்கு செஞ்சேன். அவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் வாடகைக்கெல்லாம் காசு கரெக்டாக கொடுப்பாரு, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வாடகைலாம் கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் விக்ரமன் எங்க டைரக்டரோட டைரக்டர், அவர் மூலம் உன்னிடத்துல ஒரு திமுக படம் நடிச்சேன். அந்த படத்துல ஒரு காட்சி வரும், நான் காசெல்லாம் மேல போடுறேன், நீ எவ்வளவு நீ எடுத்துக்கோ, கீழே போடுறது நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சுற்றி போடுவேன். போட்ட எல்லா காசு கீழே வந்துடும். ஆஹா, கடவுளை எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே, காட் இஸ் டபுள் கிரேட் அப்படின்னு உடனே கதை வாசம் டைரக்ட் போடுவாங்க. அந்த காட்சியில வந்து கார்த்திக் நடிக்கிறார். கார்த்திக் சின்னதாக ஒரு கட்டம் போட்டு அந்த காட்சி பண்ணுவார். அப்போ விக்ரம் சார் சொல்றாரு, நான் வந்து ரமேஷ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதனால அந்த காட்சி இந்த ஜோக்கு தான் ஹைலைட், அது அவர் சொல்லட்டும், அதனால நல்லா பேசட்டும். நம்ம ஃப்ரெண்ட் அவங்களோட பிஸ்தா படம்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட் அதை பண்ணிட்டு டாப்ல அப்படிதான் நடந்தது. இப்போ ரஜினி சார் வெள்ளூர் ரோட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல சொல்றாரு கார்த்திக் ரமேஷ் நடிச்ச ஒரு படம் பார்த்தேன், விக்ரம் சார் டைரக்ஷன், அந்த ஜோக்கு அற்புதமான ஜோக்கு, அதை கார்த்திக் விட்டு கொடுத்தாருன்னா அவருடைய பெரிய மனசு தான் காரணம் அப்படின்றார். பாருங்க எந்த இடத்துல கடவுள் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. அன்னைக்கு அவர் சம்மதிக்கணும்னா நான் அந்த ஜோக்கு கார்த்திக் தான் போயிருக்கு, பெருசா வந்துருக்க முடியாது. இந்த ஒரு ஜோக்குல ஒரே ஓவர் நைட்டு காமெடி ஆயிட்டேன். ஓவர் நைட்டு மறுநாள் பார்த்தா ரஜினி போன் பண்ணாரு, கமல் போன் பண்ணாரு. அப்ப நான் நடிச்ச படம் எல்லாமே சில்வர் ஜூப்ளி, எல்லா படமும் சில்வர் ஜூப்ளி. ஒரு படம் கூட
100 days படமே கிடையாது. துள்ளுதலை மாவட்டம், ஜெமினி ஆகட்டும், அந்த காலத்தில் எனக்கு சில்வர் ஜூப்ளி காமெடினு பேர் போட்டாங்க அந்த காலத்தில். இப்படி வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு. காரு, வீடு, பங்களாலாம் வாங்கியாச்சு. அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா காலையில இருந்து பார்க்குற வாய் இப்படி கோழிச்சு. என்னன்னு கேட்குறேன். பெல்ஸ் பாலிசின்றாங்க. இது ஒரு வியாதி இருக்குது எனக்கு தெரியாது. கேட்டால் முகவாதமா இப்படி கோழிச்சு. நூறு வாய் இப்படியே போவேன். நான் ஷூட்டிங் போகிறேன். டேரக்டர் பார்த்துட்டாரு. சக்தி சொல்லிட்டாரு, என்ன சார் என்னாச்சு வாய்? அது ஒன்று பக்கம் விழுந்துட்டேன், சமாளிச்சு. எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாத. கீழே விழுந்து வாய் கோழிச்சு. இது என்ன பண்ணுறது? இன்னும் பாதி படம் முடிஞ்சுது, மீதி படம் பண்ணுறது. அப்போ நான் சொன்ன ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோ என்னை கூப்பிடு, ஹீரோ கிட்ட ஏதாவது பேசுறேன், அவனுக்கு அரை விட சொல்லு, நான் அப்படி கீழே விழுறேன். உள்ள வாய் போயிடுச்சு. என்னடாச்சு? நீ ஆக்சுவலில் வாய் போயிடுச்சுப்பா, என்னப்பா அது பண்ணிட்டியப்பா? அப்படியே பாதி படம் இருக்கும். படம் பார்த்துக்கலாம். பாதி படம் கூட அடித்தேன். கமல் சார் போய் பார்க்க போகிறேன் ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு. அவருக்கு என்னாச்சு? என்னப்பா ரமேஷ் கண்ணா வேற காட்டுக்கு போதா? என்ன ரமேஷ் கண்ணா வாய் போயிடுச்சு, பெல்ஸ் பாச்சியா? அவன் சார் அப்படியே போயிடுச்சு, என்ன பண்றது? அப்படியே சார் எப்படி சமாளிச்சேன்? ஹீரோ ஒரு அடி அடிச்சு சொன்னேன், அவன் அடிச்சான், வாய் போயிடுச்சுன்னு கதையை மாறிக்கிறேன் சார். சூப்பரியா? ஆனால் கால் வந்துச்சு, நான் ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்து நிற்கிறேன், எனக்கு அப்படி மாற்ற முடியாது, உங்களுக்கு அந்த லக் இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த காட்சி முடிச்சு அப்போ செல்ஃபி எடுப்பாங்க. வந்தப்போ சார் செல்ஃபி எடுங்க சார். சார் சிரிக்க மாட்டேன், ஒழுங்கு எடுக்கிறேன். டேய் ஒழுங்கு எடுக்கிறதா? என் வாயே கொடுத்தாங்கடா சார். உடம்பு சார் உங்களுக்கு திரும்ப மாட்டாங்க. அவரு இன்னொரு சார் நீ அவனுக்கு அப்படி பண்ணி எனக்கு உனக்கு இல்லடா, உலகத்துல எத்தனை பேரும் அப்படித்தானே பண்ணுவேன், வேற வழி கிடையாடா அப்படின்னு ஜாம் பண்றேன். என்ன அந்த முகம் தான் சினிமாவுக்கு முக்கியம். முகம் போச்சுன்னா சினிமா யாரும் சேர்க்க மாட்டாங்க. நல்லா பண்ணி ஜாம் பண்ணிட்டு போது கரெக்டாக ஒரு டாக்டர், ஒரு 7 சாதாரண டாக்டர், கண்ணன் ஆர்த்த டாக்டர் வந்து பார்த்தாங்க. நீங்க வாங்க ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணலாம் தான் சொன்னாரு. ஆனா பாருங்க, கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 3 மாசம் கரண்ட் வச்சாங்க. 3 மாசம் கரண்ட் அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு வாய். அப்போ கடவுள் எப்படி கொண்டாந்து காப்பாற்றுறாரு பார்த்தீங்களா? கரெக்டான வைத்தியரை நம்மகிட்ட அனுப்புறாரு. கரெக்டான வழியை நம்ம காட்டுறாரு. அதான் உண்மை. வியாதிகள் நிச்சயமா வரும், வராமல இருக்காது. ஆனா கரெக்டான வைத்தியரிடம் போய் சேர்வது தான் நம்ம கடவுள் கொடுக்குற கிருபை. தப்பான ஆகிட்ட போன அவ்வளவுதான். ஸ்ரீதேவின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல டிராமாலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஆப்ரேஷன் மூளையில கட்டி அமெரிக்கா கூட்டி போயிட்டாங்க. அமெரிக்காவில் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் ஆப்ரேட் பண்ணாங்க. ஆப்ரேட் பண்ண என்ன சரிங்களா, வலதுகிற மூளையில கட்டி இடது மூளை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. சுத்தமா இருக்க நம்ம பேச்சே வராது. எவ்வளவு வசதி இருக்குது, வாழ்க்கை இருப்பாங்க. ஆனா தவறான ஒரு ஆபரேஷன் வந்து நம்ம வாழ்க்கை பூரா பேச மாட்டாங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், நம்மள கரெக்டான ரூட்டு கொண்டு போவார். அதுதான் இயேசு. அவர் தான் கரெக்டா கடவுள். உங்களை பாத்தீங்கன்னா நிறைய வைத்தியங்கள் இருக்குது. இப்போ ஒரு குழுவில் கூட என்ன பண்ணாரு, மண்ணை பிசைஞ்சு உமிழ வச்சு கண்ணை வச்சு அனுப்புவார். ஏன் நேரா கண்ணு சரியாக சொன்ன ஆகாதா? நாமமா ஆகாதா? ஆகும். ஆனா அதுக்கு ஒரு வைத்தியம். இது முடிஞ்ச சீரகம் குளத்துல புளிஞ்சு போனீங்க அப்படி நேரம் 2 பண்ண பண்ணி போறாரு, அது ஆகும். ஆனா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கின்றது பைபிள்ல நமக்கு சொல்லாமல் சொல்கிறார்கள். அதான் உண்மை. நமக்கு வியாதிகள் நிறைய வரும். அந்த வியாதிகளுக்கு எல்லாம் கரெக்டான ஒரு வைத்தியம் இருப்பாரு. கரெக்டா அவங்க ஏதாவது அதுக்கு நீங்க ஜபம் பண்ணு. அது ஜபம் பண்ணா கடவுள் கரெக்டான வழிகொண்டு நடத்துவாரு. அதான் என் வாழ்க்கை. கரெக்டான வழிகொண்டு நடத்துவாரு இல்லையா? அப்படிதான். அப்படியே நான் வந்து வாயை சரியாச்சு கூட நான் பார்க்க கொஞ்சம் விட்டு பார்ப்பாங்க. வாய் அப்படியே போனீங்க கரெக்டா இருக்குதா வாய் சிரி சிரிச்சா கரெக்டா பாருங்கப்பா. இப்படி நம்ம செக் பண்றதே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட் அதான் முடிஞ்சோன்னு திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஹார்ட்ல ஒரு மாதிரி சின்ன வலி வந்துச்சு. அப்போ போய் ஆப்ரேட் டிஆர் முரளின் ராம்சல் பெரிய டாக்டர், என்னோட கோவில் சார்லி, அவரும் கிறிஸ்டியன் நம்ம டாக்டர், அவர் கொண்டு போய் அட்வைஸ் பண்ணி 2 ஸ்டெண்ட் வச்சாங்க. 2 ஸ்டெண்ட் வச்சுட்டு நான் பாட்டு 2013 ஸ்டெண்ட் வச்சாங்க. நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஜாலியாக. அப்புறம் வந்து 2018 மறுபடியும் நெஞ்சு வலிக்குது. மறுபடியும் போனேன். நான் சொன்னேன், அவர் சொன்னா பைபாஸ் பைபாஸ் எல்லாம் பண்ண விளையாடுறீங்களா? ஷூட்டிங் இருக்குது. எனக்கு ஷூட்டிங் தான் முக்கியம். இப்போதான் படங்கள் வருது, இந்த நேரத்தில் கெடுக்குறீங்க, என்ன பண்ணலாம்? ஏதாவது ஸ்டெண்ட் கண்டுவீங்க. சரி ட்ரை பண்ணா இன்னும் 2 ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. மொத்தம் 4 ஸ்டெண்ட் இருக்குது. இன்னும் 2 ஸ்டெண்ட் வச்சா நான் ஸ்டெண்ட் மேன் ஆயிடுவேன், நடிகர் ஆக முடியாது இல்லையா? அதான் உண்மை. ஸ்டெண்டா வச்சா என்ன பண்றது? அப்படிதான், வேற என்ன பண்றது? ஆமா, 2 மாசம் ஆகணும். இப்ப சொன்ன 4 ஸ்டெண்ட் வச்சாச்சு போயிட்டு. அப்போ மறுபடியும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி செக் பண்றாங்க. நான் சொல்றேன்ப்பா மறுபடியும் ஸ்டெண்ட் தான் வைக்கணும், ஆப்ரேட் ஒத்து பண்ணேன். ஆகலாம் ட்ரை பண்ணலாம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு வெள்ளை எனக்கு 10,000 கவுண்ட் இருக்கு. அதான் முக்கியமான பாயிண்ட்.
ஒரு மனிதனுக்கு வெள்ளை அணுக்கள் 4000 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஹீமோகுளோபின் ஒன்றா இருக்கலாம். ஒயிட் கவுட் 4000 இருக்கணும். எனக்கு அப்பவே 10,000 2018 நான் சொல்றேன். அதனால இருந்துட்டு போட்டோம். நிறைய சந்தோஷமா நிறைய இருக்குதுல்ல அப்படின்னு ஹாப்பியா சொல்றேன். டாக்டர் அப்படிலாம் இருக்கக்கூடாது, தப்புப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்க பார்த்து உடம்பு பார்த்துக்கங்க. சரியா பார்த்துக்கிட்டு விட்டேன். அப்புறம் நம்ம வந்து வேலை வச்சுட்டு நான் எப்பவுமே அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஏன்னா கடவுள் இருக்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டே இருப்பேன். சரி. அப்போ 2010 2020 ஆச்சு. அப்போ போய் செக் பண்றேன், 1,00,000 4000 இடத்துல ஒயிட் கவுண்ட் 1,00,000 கவுண்ட் இருக்கு. லேபுக்காரங்க சொல்றாங்க, சார் என்ன சார் 1,00,000 கவுண்ட் வச்சு எப்படி சார் நடக்குது? இப்போ நான் தான் உங்க லேபுக்கு வரேன், நான் தான் போறேன். என்னடா ஆச்சரியம்? இல்லை சார் ரொம்ப ரிஸ்க் நீங்க எடுத்துக்காங்க, அடப்பா வேலையை பார்க்கீங்க. இன்னொரு வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்ணா லேப்ல போன், சார் சீக்கிரம் வாங்க சீக்கிரம், 1,00,000 2,00,000 ஆயிடுச்சாங்க. ஆமா சார் 2,00,000 ஆயிடுச்சு சார் ஒயிட் கவுண்ட். அவன் சொல்றான், பயந்துட்டான் அவன் லேபுக்காரன். என்னடா பண்ணி யோசிச்சு அப்போ வரதராஜ டாக்டர் ஆடுவார்ல, அவர் தான் அந்த அதாவது இது வந்து ஒரு வகையான பிளட் கேன்சர் மாதிரி ஒரு டைப்பான கேன்சர். அவர்கிட்ட போய் பேசுறேன் நான், அது லுக்கேமியான்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய டாக்டர். அவர் சொன்னாரு, உங்களுக்கு 2,00,000 இருக்குது, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் ஜாலியாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியா, சரி ஒன்று பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணலாம். 2 டெஸ்ட் பண்ணாரு, டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது இருக்கக்கூடாது. இது வந்து எப்போ உங்களை உயிரை பறிக்கும் சொல்ல முடியும், எப்போ நேரத்தில் என்ன பண்ணு சொல்ல முடியும். ஸ்ரீவித்யா தெரியல உங்களுக்கு, கேன்சர் வந்து முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆகி கொடூரமாகி கமல்ஹாசன் அதை பார்த்துட்டு திரும்பி வந்து நாங்கள் கேட்குறோம், எப்படி சார் இருக்காங்க? சொல்ல அழுவ ஆரம்பிச்சிட்டார். சொல்லவும் முடியல அவரால், அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஆகிடும், நீ ஜாக்கிரதை. இல்லை பரவாயில்ல சார், என்ன பண்ணணுங்க, நீங்கள் என்ன பண்ணு, கீமோதெரப்பி பண்ணுங்க. கீமோதெரப்பின்னா நேரம் உள்ள போய் இன்ஜெக்ஷன் போட ஒரு 4 நாள் இருக்கணும், ஒரு 6 மாதம் இருக்கணும், அப்படி வரணும். அப்படி 6 மாதம் பண்ணணுன்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் கீமோதெரப்பிலாம் பண்ண மாட்டேன். ஸ்ரீவித்யா ராஜேஷ் கீமோ போய் பண்ணாங்க, முடியெல்லாம் கொட்டி கேவலமாயிட்டாங்க. நான் அப்படிலாம் கேவலமாக சாக வரும்ல, சாகும் கூட அழகாக தான் சாகுங்க அப்படி முடிவு பண்ணேன். அதான் உண்மை. அதனால் என்ன, அப்புறம் உங்கள் இஷ்டம் பார்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அப்போ போலா வேலை பார்த்துக்கேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் லேப்லேருந்து ஃபோன் பண்ணி இருக்கேன், சார் 7 கவுண்ட். இவங்க ரொம்ப மனசு காலியாகிடுச்சு. என்னடா அது, சின்ன வயசு 5 வயசுலேருந்து உழைக்கிறேன் நான். 5 வயசுல நாடகம் கிட்டத்தட்ட 1000 ட்ராமா பண்ணேன். அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அப்புறம் சொந்தமாக நாடகம் நடத்தினேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சைக்கிள் எடுத்து ஊராக சுற்றினேன். அப்புறம் ஒரு வேலை கிடச்சிது, அப்புறம் நடிகனாங்க. அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ண அஜித்தை வச்சு தொடர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆதவன் ஒரு கதை எழுதுறேன், இப்போ லேட்டஸ்டாக பாஸ்கர் கதை எழுதியிருக்கேன். இப்போ நிறைய கதைகள்லாம் எழுதிட்டுருக்கேன். இவ்வளோ டாபிக் இப்போ எங்கே போனாலும் ரமேஷ் கண்ணாலும் உலகம் பூரா தெரியுது. எங்கே வேர்ல்டு பூரா எங்கே போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அது தெரியும், அந்த அளவு புகழ் வந்தாச்சு, வசதி வந்தாச்சு, கார் வீடு எல்லாமே இருக்குது, வீடு தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் கடவுள் இப்படி ஒரு வியாதி கொடுத்தாரு, இதை வச்சு நம்ம வாழணுமா வாழக்கூடாதா, அப்படி எனக்கு ஒரு டைலமா. ஏன்னா அப்புறமா முகம்லாம் சுருங்கி கேவலமாய் முடியெல்லாம் கொட்டி கமல்ஹாசன் அழுத மாதிரி ரஜினி வந்து அழுதாருன்னு என்ன பண்ணுறது? அவர் அழுதான் முடியும், அவஸ்தைப்படுற நம்ம தான் இல்லையா? அதெல்லாம் அப்படி போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணாங்க யோசிச்சு அம்ஜிக்காரில் என் காரை ஓடிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அம்ஜிக்காரில் அருண் பிரிட்ஜ் கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கு, கூவாத்து. அந்த பிரிட்ஜில் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், அந்த ஏரியாவில் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அப்போ நான் யோசித்தேன், நேராக காரை கொண்டு பிரிட்ஜில் விட்டோம்னா கார் கீழே ஊந்துடும். கார் கீழே கிட்டத்தட்ட வர்ற வழி ஆளாக இருக்கும். ஊந்துனா காரும் போயிடும், நம்மளும் போயிடுவோம். பேப்பர்லாம் எழுதுவான் மிஞ்சி போனான், ரமேஷ் கண்ணா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படி. இந்த கேவலமான சாவு இருக்காது இல்லையா, அப்படின்னு யோசிச்சேன். இதுதான் பெஸ்ட் ஐடியா. யாருக்கு தெரியாது, குடுறா வண்டி எடுக்கிற வண்டி ஸ்பீடாக எடுத்துட்டு போகிறாங்க. ஒரு 200 அடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் போனால் பிரிட்ஜ் விட வேண்டியது தான். அவ்வளோ ஸ்பீடாக போனால் பிரிட்ஜ் தாண்ட முடியும். ஏன்னா பிடி இருக்கு, மெதுவாக போனால் பிரிட்ஜ் நின்றுடும், ஒட்டிக்கும். அதனால ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறேன். கிட்ட வந்துச்சு, திடீர்னு ஒரு ஆட்டோ முன்னாடி கட் பண்ணும். இந்த சடாலும் பிரேக் அடிச்சு பார்க்குறேன், என்ன அவன் இந்த நேரத்துக்கு குறுக்க வைக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வெயிட் கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா, அவனுக்கு சாக போகிறான் ரொம்ப மாதிரி அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தா அந்த ஆட்டோவோட வசனம் இருக்குது, அதான் தேவனை கொடுத்த வசனம். கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், செப்பானி 3:15 அப்படின்னு வண்டி. அப்போ கடவுள் எங்கேருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. நீ வந்து சாவறதுக்காக வரல, உங்களுக்கு நிறைய வேலை நான் வச்சிருக்கிறேன், புரியுதா? அதுக்கப்புறம் கார் ஓட்டு பிரிட்ஜில் ஏற முடியாது, பிளாட்ஃபார்மே ஏறாது, ஸ்பீடாக வந்தால் கார் ஏறும். அப்படி நிற்கிறேன் நான், என்னடா பண்ணேன்? அந்த வசனங்களை என்ன அப்படியே மாற்றிடுச்சு. சரி, இனிமேல் பட்டு நாம் முடிந்த வரைக்கும் ஜீவனும் ஆவியமோட வசனம் கொடுத்த கடவுள், அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லணும்னா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் முதுகெலும்பு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படியே நிறைய இந்து மதம் பிரச்சனைலாம் வருது, ஆனால் நிற்காது. இப்போ லேட்டஸ்டாக சந்திராயன் 23 ஒன்று சந்திரனில் இறங்கிச்சுல,
அது முதல் தும்பால தான் அந்த ராக்கெட்டெல்லாம் அமைக்கிறாங்க. அது எப்படி அமைச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ பாபா ஓமி பாபான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் வந்து பெர்ஷியன். விக்ரம் சாராபாய்னு ஒரு இந்து இருந்தார், அவர் சயின்டிஸ்ட். அப்புறம் அப்துல் கலாம் இளம் விஞ்ஞானி. 3 பேரும் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை அதிகமில்லாத தேடிக்கு போறாங்க. அங்கதான் ராக்கெட் வச்சா ஸ்பீடா போகும், இல்லைன்னா கஷ்டம். அப்படி போனா கேரளால பக்கத்துல ஒரு சின்ன பிட்டு, கடலுக்கு நடுவு சின்ன ஒரு மண் திட்டு இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்குது, இங்கே ராக்கெட்ல அமைச்சா நல்லா இருக்கும். பார்த்தா அங்க ஒரு சர்ச் இருக்கு, மக்தலனா மரியாதை சர்ச். அதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிஞ்ச அந்த அந்த மாதம் முதல்ல பார்த்தாங்க. அந்த சர்ச்சுக்கு ரெட் கலர் சிவப்பு கலர்ல கட்டப்பட்ட சர்ச். அதை பாக்குறாங்க, இந்த இடம் நல்லா இருக்கானா, சர்ச் இருக்க நம்ம எப்படி கேட்குறது அப்படின்னு போது ஃபாதர் பெரேரான்னு ஒருத்தருக்காங்க, பீட்டர் பெரேரான்னு. அவர் மறுநாள் அவங்க சாப்பாடு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த இடம் நல்லா இருக்கு, ஆனால் சர்ச் இருக்கு, இவ்வளவு கொடுத்து இருக்குது, என்ன பண்ணுறது? அவர் சொன்னார், நாங்கள் தரோம், சர்ச்சை நாங்கள் தரோம், இடத்த நாங்கள் தரோம்னு. அப்படி 183 குடும்பங்கள் அங்கிருந்து காலி பண்ண வச்சு அந்த சர்ச்சை ஆபீஸ் ஆக்கி, அந்த செங்கோட்டையான சர்ச்சு தான் இன்றைக்கு தும்பா ராக்கெட் முதல் ஆரம்பிச்சு இந்தியாவின் மின்வெளிக்கு ஆரம்ப புள்ளிட்டது. அது சொன்னது நான் அல்ல, அப்துல் கலாம் இன்சைட் அண்ட் மைண்ட்ல எழுதியிருக்கிற புத்தகம். அதனால கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் இந்தியாவுக்கு உழைப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.